Hi, hello to everyone. Tamil Software Technologies. Previous வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பிளேட் என் பிளேட்டில் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபூட்டிங் நம்ம பார்த்துருப்போம். பார்த்தீங்களா, ஃபூட்டிங்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபூட்டிங்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, வேறு ஏதாவது வீடியோஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்ன பண்ணுறேன் நான் டிஃபால்ட்டாக நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்லாவில் பேஸ் பிளேட் இன் பிளேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். டுடே வீடியோஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபூட்டிங் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபூட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஃபூட்டிங்கில் என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபூட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே காங்கிரீட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்டாக ஸ்டீலு காங்கிரீட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் தான் ஃபூட்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஃபூட்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் 2 டைப் ஆஃப் ஃபூட்டிங்ஸ் இருக்கும், பேட் ஃபூட்டிங் அண்ட் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபூட்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது 2 டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான். ஓகேவா, ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலோ ஃபவுண்டேஷன் அண்ட் டீப் ஃபவுண்டேஷன், இந்த 2 ஃபவுண்டேஷன் தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சேலோ ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசோலேட்டட் ஃபூட்டிங், கம்பைன்ட் ஃபூட்டிங், ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், ஓகேவா, பேட் ஃபூட்டிங், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும் ஐசோலேட்டட் வந்துடும். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேலோ ஃபவுண்டேஷனில் தான் வரும். ஓகேவா, இந்த பேட் ஃபூட்டிங்கும் சரி, இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கும் சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலோ ஃபவுண்டேஷன்ஸ் தான் வரும். ஓகேவா, டீப் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜஸ், இந்த பைல் ஃபவுண்டேஷன்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ட்ரில்டுலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீப் ஃபவுண்டேஷனில் வரும். ஓகேவா, இப்போ இங்கே நம்மள்ட்ட 2 கொடுத்துருக்காங்க, பேட் அண்ட் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலோ ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேவா, இந்த சேலோ ஃபவுண்டேஷனில் இந்த 2 டைப் ஆஃப் ஃபூட்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட் ஃபூட்டிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பேட் ஃபூட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சேலோ ஃபவுண்டேஷனோட ஒரு டைப். ஓகேவா, சேலோ ஃபவுண்டேஷனில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபூட்டிங்ஸ் இருக்குது. அதில் ஒன்னாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஃபூட்டிங். ஓகேவா, பேட் ஃபூட்டிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம பேட் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டிபெண்டிங் ஆன் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா, கிரவுண்டோட கண்டிஷன்ஸை பொறுத்து, அதாவது சாயில் பேஸ் பண்ணி. ஓகேவா, சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் ரொம்ப இதாக இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா செட்டான மாரி இருக்கும். ஓகேவா, அது எல்லாமே பார்த்து தான் நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபூட்டிங்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். ஓகேவா, பேட் ஃபூட்டிங்கிறது செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேவா, அதாவது கிரவுண்ட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம ஃபூட்டிங்கை சூஸ் பண்ண முடியும். இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் இருக்குது, சர்க்குலர் இருக்குது, ஓகேவா, ஸ்கொயர் இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலோ ஃபவுண்டேஷன்ஸில் இருக்குது. சேலோ ஃபவுண்டேஷன்ஸில் பேட் ஃபவுண்டேஷன்ஸில் பேட் ஃபூட்டிங்கில் இருக்குது. ஓகே, இது ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கிறது கம்பைன்ட் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட் ஃபூட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாயிண்ட் லோடு மட்டும் அப்ளை ஆகிறது மாதிரி. ஓகே, அதாவது இப்போ காலம் இருக்குது, இல்லை ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த காலமே இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நான் ஃபூட்டிங்கில் இதோட லோடு மட்டும் எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஓகே, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட் ஃபூட்டிங்கில் வரும். இதே கம்பைன்ட் ஃபூட்டிங் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் சொன்னால் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பில்டிங்கோட டோட்டல் லோடுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் சொல்லுவோம். ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், கம்பைன்ட் ஃபூட்டிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோரலஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, பேட் ஃபூட்டிங்கிறது பாயிண்ட்லோட கவர் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இப்போ நான் பேட் ஃபூட்டிங் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட் ஃபூட்டிங்கை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், காலம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம ஸ்டீல் காலம் எடுத்துக்கலாம். காலம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு காலம் வச்சுக்கிறேன், அண்ட் அகைன் இங்கே வந்து இங்கே ஒரு காலம் வச்சுக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இன்டர்ப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ரெக்டாங்குலர் என்ன காங்கிரீட் காலம் வச்சாலும் இந்த ஷேப்பில் வருது. ஸ்டீலில் போயிட்டு காலம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பில் வரும். ஓகே, ஐ செக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா, இப்போ 2 டைப் ஆஃப் காலம்ஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், நான் ஃபூட்டிங் வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். இதுமாரி டைப்புக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஃப்ரேம்டு பேட் ஃபூட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதாவது ஓவர் வெயிட், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது ஸ்பேனை பேஸ் பண்ணி, ஓகே, ஸ்பேனை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். இப்போ நான் காங்கிரீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஃபூட்டிங்கில் பேட் ஃபூட்டிங் எடுத்துக்கிறேன். இந்த பேட் ஃபூட்டிங் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா பேஸ்ட் ஆன் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேட் ஃபூட்டிங் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எங்கே உங்களுக்கு இது பண்ண போகிறோம், ஃபவுண்டேஷன்ஸ் கீழே தானே. என்ன பண்ணுறேன், கீழே போய் அந்த 2 சென்டரில் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, அதோட சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதை பிக் பண்ணீங்க அப்படின்னாலே அதோட 500 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே போனீங்க அப்படின்னா தெரியும் பாட்டம் -500 mm. இல்லை என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே போயிட்டு
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, சர்க்குலர்ல இருக்கு, யூ ஷேப், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை என்ன பண்ணலாம், நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் எனக்கு இதுவே போதுமானது, அதனால என்ன பண்றேன், இதை மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், இதுதான் பாத்தீங்கன்னா பேட் ஃபூட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? பேட் ஃபூட்டிங் தான் இந்த சிங்கிளா இதோட பாயிண்ட் லோட வந்து இதோட பாயிண்ட் லோட இதை வந்து டிஸ்ட்ரிபியூட், அதாவது இது சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, இங்க இருக்க எல்லா லோடையும் இது வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி வைக்கிற மாதிரி. ஓகேவா? கம்பைன் பண்ணா அந்த இதுல ஓகே பாயிண்ட் லோட்ல சேம். இது வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபூட்டிங். அதே ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த 4 இது இருக்கு அப்படின்னா இந்த 4ஐயும் கவர் பண்ணி வர மாதிரி கம்பைன் பண்ணி. ஓகேவா? இது 4ஓட லோடும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இதுலயும் உங்களுக்கு அப்ளை ஆகிற மாதிரி, எல்லா ஃபூட்டிங்லயும் கிரியேட் ஆகிறதா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் சொல்லுவோம். ஓகேவா? சேம். இப்போ என்ன பண்றேன் நான், அகைன் இங்க ஒரு காலம் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டீல்ல போயிட்டு ஜஸ்ட் காலம் எடுத்துட்டு என்ன பண்றேன், இங்க ஒரு காலம் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணணும். ஓகே, இது ரெண்டுக்கும் ஒரு ஃபூட்டிங் நான் கொடுக்குறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், நீங்க அகைன் காங்கிரீட்ல போயிட்டு சேம் இங்க வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். சேம் ஃபூட்டிங்ல ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் சொல்லிட்டு இருக்கா. சேம் அந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் என்ன பண்றேன், பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், சேம் அகைன் இந்த எண்ட்ல இருந்து இந்த சென்டர் டூ பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் சொல்லுவோம். எகைன் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம மேலே கொண்டு வரணும். இது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். நம்ம -500 mm மேலே கொண்டு போயிட்டோம். இங்க இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சேம் இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அதே நிறைய காலம் செஞ்சு அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் போடுவாங்க. ஓகே, அதான் நான் வீடு கட்டுறதுலேயே பார்த்துருப்போம்ல. ஓகேவா? சேம் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பேட் ஃபூட்டிங்கிறது இது, ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கிறது இது. அதுக்குள்ள இருக்க நான் ரீபார்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அதுவும் அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சேம் அங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபூட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சிரும். ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பேட் ஃபூட்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னு. சேம் அதை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்க ஜஸ்ட் இதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், டிஃபால்ட்டா இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்கும். ஓகே, கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது வந்து டிஃபால்ட்டா இருக்காது. ஒருவேளை நான் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க இப்போ ஃபூட்டிங் ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்தோம் பாத்தீங்களா, அதுல போய் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேவையான பட்சத்தில் என்ன பண்ணலாம், இன்டர்ப்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் உங்களுக்கு. 77, இது வந்து 75. ஜஸ்ட் மெமரி பண்ணி வச்சிட்டாலும் ஓகே, உங்களுக்கு யூஸ் பண்ணி அந்த மாதிரி மெமரி ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் அதை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்க இதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள உண்டான ரீபார்ஸ் வந்து விசிபிள் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? எவ்வளவு ராட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன எம்எம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? ஃபூட்டிங் எடுத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபூட்டிங் தான். ஓகேவா? பேட் ஃபூட்டிங் அண்ட் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இது கவர் ஆயிரும். ஓகேவா? பேட் ஃபூட்டிங், ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் ரெண்டுமே சேலோ ஃபவுண்டேஷன்ஸ் தான். ஓகேவா? பேட் ஃபூட்டிங்கிறது சிங்கிளா அப்ளை பண்றது, பாயிண்ட் லோட மட்டும் இது பண்ற கவர் பண்ற மாதிரி. இது பாத்தீங்கன்னா கம்பைன் ஃபூட்டிங். ஓகேவா? 4-5 காலம் நான் கவர் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணலாம், கவர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா பேஸ் பிளேட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல இது ரெண்டையும் கவர் பண்றதுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? காலம் டு ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுல உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க கொடுத்துருப்பீங்க ரெக்டாங்குலர் காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், காலம்ஸ் ஆட்டோமேட்டட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லே அவுட். ஓகேவா? சேம் இதே மாதிரி உங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? டுடே வீடியோஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேட் ஃபூட்டிங் என்ன, ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் என்ன, ஓகேவா, அதோட டைப்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, டிஃபால்ட்டா எடுத்து அப்ளை பண்றது தான். ஓகே, இது ஸ்டீல்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஃபூட்டிங் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. காங்கிரீட்ல மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பேட் ஃபூட்டிங், ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே டிஃபால்ட்டா ஒரு நம்ம சர்ச்சர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே தேவை. ஓகே, சேம் ஆல்ரெடி முன்ன பார்த்த மாதிரி பேஸ் பிளேட், என் பிளேட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? சேம் டுடே வீடியோஸ்ல பேஸ் பிளேட் ஃபூட்டிங் பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான பிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.